அப்பாடா, எதோ பண்ணி பேசி இன்னைக்கு எப்படியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியாச்சு. ஈவினிங்குள்ள இருக்கிற எல்லா டாஸ்கையும் முடிக்கிறோம், வெளியே கிளம்புறோம். பறவையோட குணமே பறக்கிறது தான். அது ஆபீஸ்ங்கிற பேர்ல ஒரு கூண்டுல போட்டு அடைக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் டாஸ்க முடிக்கிறோம், பறக்கிறோம். என்ன இன்னைக்கு நாள் ஒண்ணு ஓட மாட்டேங்குதே. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? சரி, யாராவது கூப்பிட்டு மீட்டிங் போட்டு வம்புழுப்போம். யார கூப்பிடலாம்? இவ கரெக்டா இருப்பா. இவரா? சொல்லுங்க பிரசனா. அர்ச்சனா, ஒரு குயிக் கனெக்ட் மீட்டிங் இருக்கு, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஐயோ, கொஞ்சம் டாஸ்க்லாம் பெண்டிங்ல இருக்கே பிரசனா. கேன் ஐ ஜாயின் லேட்டர்? குயிக் கனெக்ட் மீட்டிங் தாமா, குயிக்கா முடிஞ்சிரும். ஓகே பிரசனா, வரேன். உடனே வாங்க. ஓலப்பாரு குத்திரணும், மண்டையிலே வரலாம். மீட்டிங்னு சாவடிக்க வேண்டியது. ஹலோ பிரசனா. என்ன அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க? ஐம் குட் பிரசனா. சொல்லுங்க, என்ன திடீர்னு மீட்டிங்? என்னம்மா, உன் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லையே, ரொம்ப டவுனா இருக்குதே, என்ன காரணம்? என்ன ஜோக்கா பிரசனா? லாஸ்ட் மந்தோட எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் நானு. ஐ திங்க் அதுதான் உன் பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆனதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து உனக்கு ஒரு கவுன்சிலிங் நீ என்ன பண்றேன்னா, ஐயோ எனக்கு வீட்லலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயா, லாஸ்ட் இயர் கூட எம்ப்ளாயி ஆஃப் த இயர் நான் தானே. ஐயோ, ஓகேம்மா, ஒர்க்கை ஒழுங்கா பாரு. வில் see you at ஆஃபீஸ். ஓகே, தேங்க்யூ. போட்டேன்னா அப்பாடா, ஒரு 2 மணி நேரம் ஓடிடுச்சு. அப்பாடா, பொண்டாட்டி பிரச்சனையிலும் தப்பிச்சோம். இனிமே நிம்மதியா வீட்டுக்கு போலாம். அப்பா, ஃபுல் மோட்டிவேஷன்ல வேலை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணடா காலையில. ஒரே மீட்டிங்ல எல்லாத்தையும் இழுத்து புதைச்சிட்டானே. ஐயோ, லாக் அவுட் ஆவரை தாண்டி 2 மணி நேரம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு டாஸ்கே முடிக்காம இருக்கோமே. ஈவினிங் வெளியெல்லாம் போலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன்டா. சை, ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது தான் பறவைய ஒரு கூண்டுல அடைச்சிடுறாங்க போல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தா பறவைக்கு ரெக்கைய பிச்சு எரிஞ்சிடறானுங்க இவனுங்களெல்லாம். ஹே அர்ச்சனா, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடி. சொல்லுடி. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் லீவு, சோ என்னோட டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். இன்னைக்கு ஏன் டாஸ்க முடிச்சு சப்மிட் பண்றதுக்கே லாக் அவுட் டைமை தாண்டி போய்டும்டி. உன்னோடதெல்லாம் பண்ண முடியாது, சான்ஸ் இல்ல, ஓடி போயிடு. ப்ளீஸ் டி, நீ இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நீ வேற என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றேன். சரி, அனுப்பி பண்ணி தரேன். ஓகே டி, தேங்க்ஸ் டி. அர்ச்சனா, சொல்டா. ஒரு உதவி வேணும்டா. என்ன? எந்த பொண்ணோட ஐடி வேணும்? அதெல்லாம் வேண்டாம், இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். நீ தெரிஞ்சிட்ட? மேல சொல்லு. அது எனக்கு ஒரு கிளைண்ட் கால் இருக்கு, அதை மட்டும் நீ அட்டெண்ட் பண்ண முடியுமா? டேய், உனக்கு நம்ம மேனேஜர் பிரசன்னாவை பத்தி நல்லா தெரியும். அந்த ஆள் என்னமோ மாவீரன் படத்துல வர முன்ஜன்ம பகை இருக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பகை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்ன போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி. இதுல உன் கிளைண்ட் காலை நான் எடுத்தேன்னு தெரிஞ்சது, என்னை வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவான். என்னாலலாம் ஹேண்டில் பண்ண முடியாது அந்த ஆளை, வாய்ப்பே இல்லை. அந்த ஆளை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகேவான்னு மட்டும் சொல்லு. அந்த ஆளை நீ எப்படி கரெக்ட் பண்ணுவ? அந்த ஆளை சரின்னு சொல்ல வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ சரின்னு சொல்லு. எந்த பிரச்சனையும் வராதுன்னா எனக்கு சரிதான். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றேன். போய் தொலை. பை. நான் ஏன்டா உங்ககிட்ட உதவின்னு வர போறேன்? டெய்லி உங்க டாஸ்க்லாம் தூக்கிட்டு நீங்க தான்டா என்கிட்ட உதவின்னு வரீங்க. அர்ச்சனா, இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துறேன். உங்க வேலையா? ஆமா ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி முடிச்சிருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அச்சா, ஒரு சின்ன எமர்ஜென்சி, இதை மட்டும் முடிச்சிட்டேன். எமர்ஜென்சியா? என்ன எமர்ஜென்சி? பை பை. என்னடா எல்லா வேலையும் ஏன் தள்ள கட்டினா நான் என்னடா பண்றது? இது என்ன டாஸ்க்? என்ன ஃபைல் இது? இது உங்க ஃபைலா? ஐயோ, ஒண்ணுனா பண்ணுவோம், வேற வழி இல்ல. இந்த டாக்குமெண்டா?
அர்ச்சனா, சார் என்னம்மா ஒர்க் இன்னும் முடிக்கலையா? இல்ல சார், இன்னைக்கு நிறைய பேரோட டாஸ்க்கும் நானே சேர்த்து பண்றதுனால என் டாஸ்க்கை முடிக்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். காரணம்லாம் சொல்லாதம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? அதான் சார் ஏன் லேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். காரணம்லாம் சொல்லாதம்மா, முதல்ல தப்ப ஒத்துக்கோ. இந்த ஆளுக்கு இப்ப நம்ம தான் தப்புன்னு ஒத்துக்கணும். ஆமா சார், நான் தான் தப்பு சார். என்னாலதான் டாஸ்க் டிலே. வெரி குட்மா. அப்புறம் என் ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதையும் அப்படியே முடிச்சு விட்டுறேன். இல்ல புரியல சார். அப்ப என் ஒர்க்கை நான் இப்பதான் பாப்பேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், பண்ணிக்குமா. சார் 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 நீங்க பாட்டுக்கு உங்க டாஸ்க்கை ஏன் தள்ள கட்ட போறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணுமா, உன்னால முடியுமா, பண்ணுமா. சார் பேசாம ஒண்ணு பண்ணுங்க. பாய், தலகாணி, பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டுருங்க. இந்த டேபிள்லயே வச்சு நான் படுத்துக்கிறேன். காலைல ஏஞ்சி அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. எல்லா கர்மத்தையும் ஏன் மண்டையில கட்டுறாங்க. நான் தான் இழிச்சவா இந்த ஆபீஸ்ல. ஸ்ரீமதி, நான் என்னோட டாஸ்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை மட்டும் முடிச்சு இன்னைக்கு மெயில் பண்ணிடுறியா? நான் ஒரு 2 hours பெர்மிஷன் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இன்னைக்கு என்னால முடியவே முடியாதுடி. இன்னைக்கு எனக்கே அவ்வளவு டாஸ்க் இருக்கு. என்னால முடியாது. முதுகுல குத்திட்டாலே. சரி, இவன் என்ன பண்றான்? அப்பாடா, யூடியூப் தான் பாக்குறான். டேய் சொல்லு அர்ச்சனா. டேய், என்னோட டாஸ்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். 2 மட்டும் பெண்டிங்ல இருக்கு. 2 hours பெர்மிஷன்டா எனக்கு. முடிச்சு மட்டும் மெயில் பண்ணிடுறியா? அர்ச்சனா, பிரசன்னா சார் நிறைய வேலை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ தப்பா நினைச்சுக்காத. நீ வேற யார்ட்டையா கேளு. சாரி. ஓ மை காட். இது ஒரு பொழப்பு. இதுல அப்படி என்ன இருக்கு? ஷோ, ரோட்டா என்ன இவ்வளவு சிரிக்கிறா? ஐய, சை. நான் வேணா நான் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறேன். ஃப்ரீயா பாருங்க. நிறுத்துங்க. என்னாச்சு? என்னாச்சா? நான் 2 பேரும் நோக்கு கே மேட்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பச்சையா தெரியுது, என்னன்னு சொல்லு. அதுவா, ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம ரகசியமா லவ் பண்றோம். ஓ, ரகசியமா லவ் பண்றீங்களா? தெரியாம தான் நான் இப்ப வந்து உங்களை என்ன நடக்குதுன்னு கேட்டேனா? ஊருக்கே தெரியும், ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியுமா? இத பத்தி பின்னாடி பேசுறாங்களா? நீ ஆபீஸ்ல யார் பத்தி பின்னாடி பேசலதுல? அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? Everyone knows. அப்ப சரி, பிரேக்கப். இனிமே என்கிட்ட பேசாத. பை. ஐயோ, ஏன் போற? அப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு பிரேக்கப் பண்ணலாங்கிற மாதிரி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறா. சத்தியமா சொல்லு, உனக்கு இவதான் வேணுமா? ட்ரூ லவ்டி. சரி அழுவாதடா, அசிங்கமா இருக்குடா. ட்ரூ லவ்னா இந்த அர்ச்சனா ஒரு ஷாஜஹான் விஜயா மாறிடுவா. கவலைப்படாத, நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். இரு, கால் வருது. கேர்ள் ஃப்ரெண்ட் கால். யோசனை இல்லையா அவளுக்கு? ஏய், இப்பதானே போனா, அதுக்குள்ளேயா போன் அடிப்பா? ஐயோ, இது அவ இல்ல, வேற. டேய், ட்ரூ லவ்னு சொன்ன? ஆபீஸ்ல இவதான் ட்ரூ லவ். இது வெளிய ட்ரூ லவ். பேசிட்டு வரேன். சொல்லு பேபி. லாஸ்டா வேலண்டைன்ஸ் டே பார்த்தது 2 நாள் ஆச்சு. ஆபீஸ்ல ஒரு ட்ரூ லவ், வெளிய ஒரு ட்ரூ லவ்வா? என்னடா ட்ரூ லவ்வே பிரிச்சுக்கிறீங்க, இது ட்ரூ லவ்னு பேர் வர வச்சுக்கிறீங்க? இல்ல இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு சொன்னா ட்ரெண்ட்ல இல்லன்றவாங்க. இப்படி எல்லாம் காதலிச்சு ராசமா போங்கடா. என்ன சார், காலங்காத்தால 2 பேரையும் வர சொல்லிருக்கீங்க, என்ன விஷயம்? உங்க டீம் டிஎல் காவ்யா வேற கம்பெனிக்கு போயிட்டாங்க. அடுத்த டிஎல் செலக்ட் பண்ணதான் உங்க 2 பேரும் வர சொன்னேன். சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படியும் நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். நம்ம தான் அடுத்த டிஎல். சொல்லுங்க சார். ராகவன்,
உங்களை தான் அடுத்த டீ எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். சார் தேங்க்யூ. கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் சார். கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். அர்ச்சனா, நீங்க தான் கூட இருந்து கைட் பண்ணணும். இவன் கூட ம். ஆ, ஆமா, good. சரி சார், கைடு பண்ணிடுறேன் சார். எஸ்கியூஸ் மீ. ஜாலி இவனும் முறைக்கிறா. ஏண்டா டேய், என்னடா இது அநியாயமா இருக்கு? எனக்கு தானடா உன்னை விட இந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பெர்ஃபார்மன்ஸ்ல நான் தான் டாப்ல இருக்கேன். அப்புறம் எப்படிடா ப்ரொமோஷன் மட்டும் உனக்கு? கார்ப்பரேட்னு இல்ல அர்ச்சனா, நீ எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் மட்டும் போதாது. ஏண்டா, ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும், டெடிகேஷன் வேணும், வேற என்னடா வேணும்? இன்னுமா என்னன்னு தெரியல. தெரியல என்ன? இதுக்கு தான் பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறேன். என்ன பாக்கெட் விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான்? என்ன எலவடா இது? இது என்னன்னு தெரியாதா? ஆஹா. இது இல்லாம இப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்னு நினைக்கிறேன்? நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எஃபர்ட் போட்டாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு 4 தட்டு தட்டினாதான் அவங்க உனக்கு ப்ரொமோஷனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீ இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டிதான், அப்படியே கம்ப்யூட்டர் தட்ட வேண்டிதான். புரியுதா? புரியுதுடா, ரொம்ப நல்லா புரியுது. இப்பதான்டா எனக்கு நல்லா தெரியுது ஏன் நல்லா வேலை பார்க்கறவனு கூட வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுதுன்னு. உன்ன மாதிரி ஆளுங்களால தான். அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ வந்துட்டானே. சார் என்ன இவனும் பின்னாடியே போறான்? என்ன அர்ச்சனா, என் டிசிஷன் கரெக்ட் தானே? கரெக்ட் சார். நீங்க சொன்னா எப்படி சார் தப்பா? இவன் என்ன பண்றான்? சார் நீங்க சொன்னா எப்படி சார் தப்பாகும்? நீங்க இல்லன்னா இந்த ஆபீஸ்ல ஒரு அணு கூட அசையாதே சார். நீங்க தான் சார் என்னோட ரோல் மாடல். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு வேலை. சூப்பர் டெசிஷன் சார், குட் டெசிஷன். நீங்க சொல்றது மட்டும்தான் சார் நடக்கும். பாய் சார். போனை வைக்கிறானா? என்னடா ராகவா, போன மீட்டிங்லயே உன்னை டிஎல் ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன அப்ரைசல் மீட்டிங் வர சொல்லிருக்காங்களாமே. உன்னோட மூஞ்சில சந்தோஷமே சூப்பரா இருக்கே. டேய் அப்படியே என் பேரையும் போட்டு விடுறா, எனக்கும் கொஞ்சம் அப்ரைசல் கிடைக்கும்ல. அர்ச்சனா, why don't you just call me ராகவன் or sir? எது? மேம் இது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் டேய் பண்றீங்க? ராகவா, என்ன நீ என்ன மேம்லாம் கூப்பிட்டு இருக்க? யூ கேன் ஜஸ்ட் கால் மீ அர்ச்சனா, ஓகேவா? கொடு. என்ன டவுட்? இதா மேம். தோ அவ்வளவுதான், சால்வ். Thank you so much அர்ச்சனா. நீங்க இல்லனா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியும். அட, நீ எந்த ஹெல்ப்னாலும் தயக்கமே இல்லாம என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ மேம் எல்லாம் என்ன கூப்பிடாத. ஓ பை. இப்போ சொல்லுங்க என்ன வேணும்? சார். ஓகே சார், சொல்லுங்க சார். என்ன பத்தியும் கொஞ்சம். லாஸ்ட் வீக் ஒரு அப்ரைசல் மீட்டிங் நடந்துச்சு, அதில் உங்களை பற்றி பேசணும். எல்லாருமே உங்களை பற்றி ரொம்ப கம்மியாக சொன்னாங்க. லாஸ்ட் டைம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வேறு ரொம்ப டவுனாக இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் நான் உங்களுக்காக பேசி 2% இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்காச்சுன்னா 2%. அதானடா பேசிக் பேவே, அதை தானே நான் இப்போ வரைக்கும் வாங்குறேன். அர்ச்சனா, நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி நீங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யூனோ, நீ அடிப்ப ஜிங் சக்கு, நானும் அந்த மாதிரி ஜிங். அர்ச்சனா, ரோஷப்பட்டு இப்போ வேலையை விட்டுட்டா இஎம்ஐ கட்ட முடியாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். சோறா சொரணையா? சோறுதான். அர்ச்சனா, ஒன்றும் இல்லை மிஸ்டர் ராகவன். சாரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். நீங்க நல்லா உனக்கு தெரியாத பிள்ளை. இதுதான் நம்ம வெப்பனே. ஹாய் கைஸ், நாம எல்லாரும் ஒரு டே அவுட் போறோம். எங்க போலாம்ங்கறத சொல்லுங்க. ஏய், எல்லாரும் கேரளா போலாம்ப்பா. கேரளாவா? அது ரொம்ப தூரமாச்சா? ஏதோ ஒன் டேல ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சொல்லுங்க. பாண்டிச்சேரி போவோம். அப்போ பாண்டிச்சேரி டிராவல்லே முடிஞ்சிடும். அர்ச்சனா, நீங்க சொல்லுங்க. அர்ச்சனா, நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நான் சொன்னா மட்டும் கேட்டுற மாதிரி தான். உங்ககிட்ட பெட்டர் பிளான்ஸ் இருக்கும் சார், நீங்க ஏன் அதே ப்ரொசீட் பண்ணக்கூடாது? சூப்பர், என்கிட்ட செமையான ஒரு பிளான் இருக்கு. தெரியுமே. நாம எல்லாரும் மகாபலிபுரம் போறோம். அங்க ரெசார்ட் ஒன்று புக் பண்றோம்.
அப்புறம் செமையா ஃபன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றோம். சாட்டர்டே தங்குறோம், சண்டே ஈவினிங் ரிட்டர்ன் ஆயிரும். எப்படி நம்ம பிளான்? சூப்பர் பிளான் சார். தெரியுமே. ஓட்டுங்கிற பேர்ல எங்க கிட்டே காசை வாங்கி அதுலயே எங்களுக்கு சோற போட்டு 9 வருஷமா ஒரே ரெசார்ட்டை புக் பண்ணி ஒரே ஃபன் ஆக்டிவிட்டிஸை கண்டினியூ பண்ணி அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம அதுலயும் இந்த ஆபீஸ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், என்னோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றேன்னு படாத பாடுபடுத்துவானுங்க. இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தான் அங்க போகணும்னா அப்படிப்பட்ட டே அவுட்டுக்கு போகாமலே இருக்கலாம்டா ஒரு மனுஷன். போகாமலே இருக்கலாம். அர்ச்சனா சார் என்ன சைலண்டா இருக்கீங்க? நீங்க ஏதாவது சொல்லுங்க. நான் சொன்னா மட்டும் ஏதாவது கேட்டுற போறீங்களா சொல்லுங்க. சார்? உங்க பிளான் செம்ம சார், எங்க எல்லாருக்குமே ஓகே. எங்க எல்லாருக்குமே ஓகே. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுங்கண்ணா. ஃபன் பண்றோம், ஃபன் பண்றோம், ஃபன் பண்றோம். ஐ ஜாலி ஜாலி Super. சூப்பர். இதாங்க கார்ப்பரேட் வாழ்க்கை. நினைச்சதையும் பேச முடியாது, நடக்கிறதையும் பேச முடியாது, ஏன் பேசவே முடியாது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா அரத்தை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விலைக்கான கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. என்னடா 9 வருஷமா மகாபலிபுரம் போறோம், 10வது வருஷமா அது. என்ன எழுதலாம்? ஏய் என்னடி பண்ற? எக்ஸாம் ஹால்ல வெள்ளை பேப்பர் போய் கொடுக்கறதுக்கு நான் லூசா? அதனால தான் இப்போ எழுதிட்டு கரெக்ஷன் சொல்லிட்டு மிஸ்கிட்ட மார்க் வாங்க போறேனே. சூப்பர். இன்னும் 10 மார்க்கா பார்த்து எழுது. பைத்தியம். ஏய் விஷ்ணு ஒரு கால 94 மார்க் வாங்கிட்டா தெரியுமா? 2 மார்க் எக்ஸ்ட்ரா தானே. ஏய் நீ வின் பண்ணணும்னா அவனை விட நீ 1 மார்க்காச்சும் ஜாஸ்தியா வாங்கணும்.